வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜய் துரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வர ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விண்டோஸ் ப்ராப்ளம் வந்ததை பற்றி தான் பேச போகிறோம். விண்டோஸ் செயலிழந்து போனதா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுட்டு வந்தாங்க. அது என்னன்னு சொல்லி, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு 85 கணினிகள் முடங்கி இருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதை ஐடி அவுட்டேஜ்னு சொல்லுவாங்க. கடந்த 2 நாட்களாக உலகம் முழுக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றது இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 1400 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு. ஒரு சில ஃப்ளைட்ஸ் டிலேவாக கிளம்பியிருக்கு. ஸோ இதனால் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள்லையும் பேங்க் செக்டர்ஸ்லையுமே இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட்டு வருது. ஸோ இதுக்கு யார் பொறுப்பேற்று இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான க்ரௌட்ஸ்ட்ரைக்குன்ற ஒரு நிறுவனம் தான் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த க்ரௌட்ஸ்ட்ரைக்குன்ற நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் தான் இந்த க்ரௌட்ஸ்ட்ரைக் நிறுவனம். ஸோ இந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த க்ரௌட்ஸ்ட்ரைக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபால்கான் ஆன்டிவைரஸ் அந்த ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணும்போது ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா விண்டோஸ்லேயும் இந்த ப்ராப்ளம் கிடையாது. எந்தெந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் க்ரௌட்ஸ்ட்ரைக் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த சிஸ்டம்ஸில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த யூசர்ஸ் ஸோ கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லா சிஸ்டம்ஸும் ஆன் பண்ணும்போது யூசர்ஸ் எல்லா சிஸ்டமும் ஆன் பண்ணும்போது என்ன எரர் பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்ற ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி எரர் வரல. ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த மாதிரி எரர்லாம் வரல, நாங்கள் சர்வரில் தான் கனெக்ட் பண்ணி வேலை செய்கிறோம், அதனால் பெரிய ஒரு அந்த எரர் மாதிரிலாம் எதுவும் வரல, ஆனால் எனக்கு லாகின் பண்ணுறதுலாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பங்குச்சந்தைகள்லையும் பேங்க் செக்டர்ஸ்லையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, எங்களுக்கு இதனால் டிலே ஆச்சு, நாங்கள் நைட் ஷிஃப்ட்டும் கண்டினியூ பண்ணி வேலை பார்த்தோம், இந்த ப்ராப்ளத்தினால நைட் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணி வேலை பார்த்தோம், வீக்கெண்டு நாங்கள் எடுக்க முடியல, லீவ் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய கிளைண்ட்டுக்கும் சரியான டைமில் ப்ராஜெக்டை டெலிவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த பாதிப்பு விண்டோஸில் மட்டும்தானால வேறு ஓஎஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஓஎஸ் கிடையாது, விண்டோஸில் மட்டும்தான் இந்த பாதிப்பு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சிஸ்டம் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லினக்ஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. விண்டோஸ் மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. விண்டோஸ் மட்டும்தான் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஓஎஸ், விண்டோஸ் மட்டும்தான். லினக்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அந்த சிஸ்டமில் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்க யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இது ஒரு முக்கிய ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு க்ரௌட்ஸ்ட்ரைக் நிறுவனத்தோட நாங்கள் பணியாற்றி வருகிறோம் சொல்லி மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஈடுபட்டு வரோம், அவங்க அந்த நிறுவனத்தோட பேசி இது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிஇஓ சத்யநாதெல்லா அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான கைட்லைன்ஸை கிளைண்ட்ஸ் அந்த கிளைண்ட் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்கிறதா சத்யநாதெல்லா சிஇஓ அவர்கள் சொல்லியிருக்காரு.
அதே மாதிரி நிறுவனத்துடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய துணைத் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 1% உலகத்திலேயே வந்து 1% அளவுக்கு தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் கணினிகள் யூஸ் பண்ணுறவங்கள 1% வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது எதை பிரதிபலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுற நிறைய நிறுவனங்கள் க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றத பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மைக்ரோசாஃப்ட் சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுடைய எந்த விண்டோஸில் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்டேட் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கே தவிர்த்து விண்டோஸ்லேயும் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸில் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே.